இரவில் காலடி ஒலி கேட்டா அது யாரு? ஆசிரியர்களா இல்ல மரணமடைந்த ஹெட்மாஸ்டரா? வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்கள் கிராமத்தில் கேட்ட மர்மங்களையும் சொல்லுங்க. சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்தில் இருந்த பழைய அரசு பள்ளி. ஒரே மாடி கட்டிடம், சிதைந்த செங்கல். இரவு வந்தாலே யாருமே அருகே வரமாட்டாங்க. அந்த பள்ளியிலேயே இறந்த கடுமையான ஹெட்மாஸ்டரின் ஆவி இரவுதோறும் பள்ளியை சுற்றுவான்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் சில துடுக்கன் பயங்க கடைசி மணி அடிச்சதும் பள்ளிக்குள்ளே மறைந்து இருந்தாங்க. கூரையிலே போன கிரிக்கெட் பந்தை எடுக்கவும் சிலர் தைரியம் காட்டவும் இரவு அமைதியா இருந்தது. அதுக்குள்ளே தடம் தடம் தடம், நெடுந்தெருவில் காலடி ஓசை. பின்னர் ஒரு லாந்தரன் வெளிச்சம் கிளாஸ் ரூம் கதவின் கண்ணாடி பக்கத்துல படிச்சது. பயங்க பயத்தில் உறைந்துட்டாங்க. அவர்கள் பார்த்தது ஒரு நெடுந்தோள் உருவம், பழைய வேஷ்டி சட்டை, கையில் லாந்தரன். அது மெதுவா தலையை திருப்பும் போது முகம்தான் இல்லை, ஒரு கபாலம் கண்பள்ளங்கள் மட்டும். பயங்க ஜன்னல் வழியா குதிச்சு அரை கிராமமே ஓடினாங்க. அந்த நாளுக்கு பிறகு யாருமே அந்த பள்ளியிலே இரவில் ஒரு அடிக்கும் வைக்கல. ஏனெனில் ஹெட்மாஸ்டர் ஆவி இன்னும் டியூட்டில் தான் இருக்கான். உங்க பள்ளியிலே இப்படி பேய் கதைகள் இருந்ததா? எந்த கிளாஸ், எந்த இடம்?